பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலையும் சரவணனையும் ஹனிமூன் அனுப்புறதுக்கு எல்லாருக்குமே தயாராகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த தகவலை தங்கமயில் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அவங்களும் கிளம்பி வராங்க. வரும்போது எல்லாருமே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சம்மந்தி நேரம் ஆயிடுச்சு, ஹனிமூனுக்கு அனுப்பி விட்ருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன். வாங்க சம்மந்தி போவோம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அந்த டிக்கெட்டை கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பார்க்குறாங்க. பாண்டியனும் சிரிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக்காகிறாங்க பாக்கியம். உடனே கேட்குறாங்க, சம்மந்தி நீங்கள் ஏன் ஏசி டிக்கெட் எடுக்கலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நைட்டு தானே போகிறாங்க, ஜன்னல் கதை திறந்தா தான் போதுமே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இங்கே பாருங்கள், இவங்க போகிறது ஹனிமூன், சாதாரண விஷயத்துக்கு போகலை, அதனால் நீங்கள் ஏசி டிக்கெட் போட்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏன் வீண் செலவுன்னு சொல்லிட்டு தான் நான் போனல வைக்கல அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, எங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் ஏசி டிக்கெட் புக் பண்ணி ஒரு கேரேஜே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ராஜி சிரிக்கிறாங்க. உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க. அத்தை என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவங்ககிட்ட நல்ல வசதி இருக்குல்ல, அதனால் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் வீட்டுக்கார்ட்ட நடக்குமோ அவர் ரொம்ப கஞ்சித்தனம் பண்ணுவார், இதுலேயும் கஞ்சித்தனம் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஒரு 2 பேர் போகிறதுக்கு ஒரு கேரேஜாக அத்தை புக் பண்ணுவாங்க, நான் இப்படி வேணால் சொல்லலாம் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட ரைட்டுங்களாம், ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க மாமனார் மாமியார் சரவணன் சரவணன் பேசிட்டு போகிறோம் அப்படி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க மீனா கோமதிக்கிட்ட. அப்போ வாங்க நம்ம ட்ரெயின் ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சீன் போடணும் அப்படிங்கிறதுக்காக தங்கமயில் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி சம்பந்தி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எங்கே போனாலும் ஏசியில் தான் போயிட்டுருப்பேன் வந்துட்டுருப்பேன், அதுபோக நான் டெல்லி போனால் கூட ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போக மாட்டேன், நான் போகிறது ஃப்ளைட்டில் தான் போவேன், ஏன் போகணுன்னு நான் ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுருப்பேன், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் ஓவராலாக இவங்க பில்டப் பண்ணுறாங்க, மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே சம்மந்தி என்ன அவங்க வெறுங்கலத்தோடு இருக்கா, அவளுக்கு நகையை போட்டு விடலாம்ல, நாங்கள் தான் அவளுக்கு 80 பவுன் நகை போட்டிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க தங்கமயிலோட அம்மா. உடனே மீனா சொல்கிறாங்க, சித்திங்க பாருங்கள், ஹனிமூனுக்கு போகும்போது எல்லோரும் நகையை நிறைய போட்டு போக மாட்டாங்க, நாங்கள் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னப்பா மீனா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே என்ன மீனா, உனக்கு உங்கள் அம்மா நகை போட்டு விடல கல்யாணத்துக்கு, நீனா ஓடி வந்துக்கிட்ட, உனக்கு நகை அந்த அளவுக்கு இருக்காது, நான் என் பிள்ளைக்கு போட்டு கட்டி தானே கொடுத்துருக்கேன், நான் சும்மா விடலையே அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சிரிக்கிறாங்க. உன்னை எப்படி டேமேஜ் பண்ணணும்னு நினச்சேன், எங்கள் அம்மா உன்னை டேமேஜ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க, அவங்க அம்மா யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கமயில் கல்யாணத்துக்கு முன்னாடியே நகையை கொடுத்து போயிருக்காங்க, அவளும் நகை இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்க தான் செய்யுது, அப்படியே மீனா அவங்க வீட்டில் நகையே கொண்டு வர்றாருன்னு கூட அரசிக்குள்ளே நகை இருக்க தான் செய்யுது, என்னோட நகை இருக்க தான் செய்யுது, இல்லை எங்களாலையும் பண்ணி போட முடியும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சம்மந்தி செய்வீங்க, அந்த சாதாரண ஒரு ஹனிமூன் போகிறது டிக்கெட்டுக்கே நீங்கள் நான் ஏசி போடுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியத்திட்ட கோமதி சொல்கிறாங்க, சம்மந்தி இங்கே நம்ம தங்கமயிலையும் சரவணனையும் ஹனிமூன் அனுப்ப வந்திருக்கோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வந்திருக்கோமா அப்படிங்கிறாங்க. நான் விளையாட்டுக்கு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. விளையாட்டுக்கு எதை பேசணும் அதை பேசுங்க, என் வீட்டு மற்ற மருமக்களை நீங்கள் ரொம்ப குறைச்சி பேசாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் ஒரு 2 இடத்துல நீங்கள் பேசுனீங்க, சரி நம்ம சம்மந்தி பேசுகிறாங்கன்னு விட்டுட்டேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி பேசுகிறது என்னால் அனுமதிக்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அவங்க என்ன அப்படி தப்பாக பேசிட்டாங்க, அப்படியே நம்ம பிள்ளைலாம் ஒன்று நினைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் தனியாக போய் ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்வீங்க, நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் அதே ஃபீலிங் தான் எனக்கு வரும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அத்தை நம்மளை உண்மையிலே உள் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு மீனா ராஜை பார்க்குறாங்க, ராஜி மீனாவை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அத்தை அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. சரி நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க சரவணா, தங்கமயில் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் கையில் பாண்டியன் ஒரு 3000 கொடுக்குறாரு. ஏம்மா 3000 கையில் இருக்குது, பத்திரமா வச்சுக்கா. என்னடா சரவணா, என்ன வாங்கையில் ஒரு 2000 இருக்குது, 5000 வச்சு ஜாம் செலவு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியம் செலவு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதாங்க செலவு கொடுக்குறது, ஒரு கையில் ஆளு கையில் ஒரு 20,000 கொடுத்து விட்டிங்கன்னா போயிட்டு ஜாலியாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. 20,000மா, 20 40,000மா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்குள்ள மேட்டரில் அப்படிங்கிறாங்க. இப்படி பாண்டியனும் பாக்கியமும் பேசிகிட்டு இருக்கும்போது பில்டப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலப்பா, நான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டேன், இல்லைன்னா ஆளுக்கு 1,00,000 கொடுத்து அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. மீனா விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்க்கா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் அப்பா சொன்னதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, யாராவது 2,00,000 ஒரே பர்ஸில் வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அது பர்ஸு பெரிய பர்ஸு, நான் எப்பவும் வைக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாரு. தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பர்ஸ் வச்சுருக்க பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தங்கமயில் அப்பாவுக்கு அப்படி இல்லை, எப்பவும் பர்ஸ் வச்சுருப்பாங்க, 2,00,000 3,00,000 அதில் எப்பவும் வச்சுருப்பார் ரொக்கமாக, இப்போ அவசரத்தில் வந்ததுனால
கொண்டு வராமல் வந்துட்டோம், இல்லைன்னா நாங்கள் செலவு கொடுத்துருப்போம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை பற்றி என்ன இருக்குது, அவங்க இதை வந்து சிம்பிளாக போயிட்டு வரட்டும். நீங்கள் ஆடி கொடுப்பீங்களா சீர், அதில் சிறு சிறப்பாக செஞ்சுருங்க, ஊர் மச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் என்ன விட்டா கொடுக்க போகிறோம், எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவானாலும் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவார். உடனே தங்கமயில் அம்மா வந்து காலில் மிதிக்காங்க. இதை மிதிக்கதை மீனா பார்த்துருந்தாங்க. உடனே இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா இப்படி அவங்க அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்மந்தி உங்கள் வீட்டுக்கார காலம் வந்து மேலே வச்சு அழுத்திட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தெரியாமல் விட்டுட்டு அப்படிங்கிற அப்படியே சம்மந்தி அப்படிங்கிறாங்க. கோமதியும் சிரிச்சுக்கிறாங்க. அத்தை இதெல்லாமே பில்டப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுரு நம்ம வீட்டை பார்த்து போவோம் வழி அனுப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கணும் சுதனமாக போடா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு வந்து முகமே மாறிடுது. ஒன்று நம்ம வீட்டில் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க, 2 மாமா வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கங்கிறாங்க. இந்த 5000 வச்சு எப்படி திருப்பி போயிட்டு வர முடியும், அங்கேயே ஏற்கனவே வந்து பணம் நிறைய கட்டணும். 5000 நம்ம அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ரூமில் கட்டணும்னா இன்னும் 15,000 கட்டணும். 15,000 என்ன செய்ய போகிறோம், அந்த 5000 வச்சு என்ன செய்ய முடியும்னு ஒன்றுமே தெரியலையே, இவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. சரி போயிட்டு வரேன்னு அரை மனசாக போயிடுறாங்க. அங்கேருந்து தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்டி மீதி பணத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிற, ஒன்றும் தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி இருக்க, ட்ரெயின் விட்டு இறங்க, ட்ரெயின் இன்னும் கிளம்பல அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. கிளம்பு, இறங்கி வா, இறங்கி வந்து உங்கள் மாமன்ற பணத்தை கேளு, இவ்வளோ பணம்லாம் காணாது, கிட்டத்தட்ட ஒரு 30,000 மேலே தான் போயிட்டு வர முடியும்னு சொல்லு, அவர் உடனே தரட்டும், அவர் அக்கௌண்ட்டில் தான் லட்சக்கணக்கில் பணம் இருக்குன்னு தான் அவனுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாமா அப்படிங்கிறாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா, ட்ரெயினுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும், எனக்கு பணம் இது காணாது அப்படிங்கிறாங்க. ஓ காணாதாம்மா, சரி அப்படின்னு இன்னொரு 1000 எடுத்து கொடுத்தாரு. இது காணாதுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா நினச்சிட்ருக்கு, இவ்வளோ பணம் காணாதா அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு 30,000 வேணும் அப்படிங்க. 30,000 வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 30,000 வேணும், ரூம் வாடகையே வந்து 15,000 மேலே அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொன்ன, 5000 புக் பண்ணிடலாம், 3 நாள் தங்கலாம்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை நான் கவனிக்கலாமாம்மா, அது அட்வான்ஸ் வந்து தான் போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல் எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி இப்படி சொல்கிறா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இது என்னென்னு பாருமா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அதை கதிர் வாங்கி பார்க்குறாரு. ஆமாம் அன்னி சொல்ல சரி தான், அங்கே வந்து 15,000 கட்டணும்னு வருது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் இப்படி ஒரு ஹனிமூன் போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு ஆமாப்பா நான் போகல, அதான் பேக்கில் நட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அனுப்பிட்டு பண்ண வச்சுருப்பேனே அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி இந்த பணம்லாம் ஆக்கக்கூடாது, இவ்வளோ பணம் செலவு பண்ணி வேஸ்ட்டு, இந்த 30,000 ஒரு பைக்கே வாங்கிடலாமே செகண்டில், அவன் பேரில் சரவணன் பேரில், சரவணன் பைக்கு மாதிரி ஒரு பைக்கே வாங்கிடலாமே, இது வேஸ்ட் இல்லை சம்மந்தி. பேசாமல் ஊட்டியோ கொடைக்கானல் இங்கே பக்கத்தில் போனால் கூட இவ்வளோ ஆகாத, அவங்க ஒரு காரை பிடிச்சின்னு போனால் 5000 வாடகை கேட்பாங்க, அங்கே தங்க ஒரு 5,000 10,000 முடிஞ்சு போச்சு, இவ்வளோ பணம் எதுக்கு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கணும் சம்மந்தி, இப்போ நாங்கள் வந்து பர்ஸை வீட்டில் வச்சுனால நடக்குதே வேறு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யும் சம்மந்தி, எங்கள் சார்பில் இன்னொரு வாட்டி அனுப்பிக்கிறோம், உங்கள் சார்பில் இந்த வாட்டி நீங்கள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ இல்லை அந்தமானுக்கோ எந்த மானுக்கோ நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. உடனே அப்பா 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 அப்படிங்கிறாரு சரவணன். எல்லாருமே பின்னாடி போயிருக்காங்க. உடனே பார்த்தியா ராஜி, மாமா ஆக்ஷன் ஃபிலிம் இறங்கிட்டார், இனிமேல் யாருன்னு பாட முடியாது, ஒரு வேளை மாமா அவங்க சொல்லுலாம் இது பண்ணிடுவாருன்னு நானே பார்த்தேன், ஆனால் மாமா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் திருதுன்னு முடிக்காங்க. தங்கமயில் உங்கள் அம்மாவுக்கு நம்ம செலவு கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதாங்க நானும் யோசிக்கிறேன், இப்படி ஒரு ஹனிமூனே நம்மளுக்கு தேவையில்ல, பேசாமல் நம்ம அவங்க வீட்டுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. எப்பா நல்ல வேலை அந்த பல்ட்டி அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க மயிலோட அம்மா. இவங்க அடுத்த ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் ஹனிமூன் போயிட்டாங்க போல். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல வசதி இருக்குது, தங்கமயிலோட அம்மா அப்பா அம்மா நல்லா எங்கேயாவது அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியன் நினச்சிட்ருக்காங்க. இங்கே மீனாவுக்கு மட்டும்தான் தெரியுது, அவங்க டுபாக்கூரை எல்லாமே பேசுகிறாங்க, வாயிலிருந்து வர்றது புறாமே பொய்யாக தான் இருக்குது, ஆனால் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு நல்லாவே தெரியுது. மீனா நல்ல இடத்துக்கு போனது ஆள் அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையில் மறு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இறங்கினா என்னடா சரவணா ஹனிமூன் போகலையா அப்படிங்கிறாங்க. போகலம்மா, ஏம்மா அவங்களுக்கு வீண் செலவு கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என் புள்ளடா, இவ்வளோ செலவு வேஸ்ட்டு தான்டா, அப்போ 5000 10,000 சரிம்பாரு, உன் வீட்டம்மா 30,000 கொண்டானா 40,000 கொண்டானா எங்கே கொடுக்க முடியும், நினச்சி பாரு, நம்ம வீட்டில் இத்தனை பிள்ளைகள் இருக்கோம், இது அவன் தம்பிமா 2 பேர் இருக்கான், அவனுக்கும் ஒரு உனிய மாதிரி ஒரு இவ்வளோ பணம் கொடுத்து அனுப்பணும்னா முடியாதுல்ல, 1 ரூபா காசுக்காக தானே அப்பா கால் கெடுக்க நிற்காரு வைக்காரு, நீயும் 20,000 சம்பளத்தை தானே ஒரு மாதம் முளைக்க, ஆனால் அந்த பிள்ளை 30,000 கொண்டாங்க 40,000 கொண்டாங்கன்னா எப்படிடா அப்படிங்கிறாங்க. அதுவும் சத்தமாக நான் வந்துட்டேன், இனிமேல் நான் ஹனிமூன் எதுவும் போக போகிறதில்ல
நான் வேலைக்கு கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் 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 நைட்டு வேலைக்கு கிளம்புறியா அப்படின்னு. இல்லைம்மா நாளைக்கு காலையிலேருந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா கேட்குறாங்க, அக்கா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் பல லட்ச ரூபா செலவு பண்ணணும், பரவாயில்ல ஹனிமூனுக்கு அனுப்புன்னு சொன்னாங்க, பல லட்ச ரூபாய் செலவு பண்ணலையாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன நக்கலா உனக்கு அப்படிங்கிறாங்க. மீனாட்ட தங்கமயில், நக்கல் இல்லைக்கா விக்கல் தான், தண்ணி குடிக்க போகிறேன், ஏங்கா போகல அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்தமான் தீவுக்கு வந்து போகிறதுக்கு டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா எப்போ போகிறீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இறுதி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்துக்கிறாங்க. பொடி போட்டு பாக்கூரு, அவன் ஒரு பாக்கூரு, நீ ஒரு பாக்கூரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வெளியே நிற்காங்க. எங்கே இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் நான் எப்படியாவது நினைக்கல வைக்கல அப்படின்னு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தங்கமயிலோட அப்பா. உடனே அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டீங்க, என் பிள்ளைய நான் ஃப்ளைட்டில் அனுப்பியிருப்பேன், அங்கே அனுப்பிடுவேன் இங்கே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நம்மளை அனுப்ப சொன்னாங்க. நல்ல வேலை மாப்பிள்ளை வந்து இவங்களுக்கு ஏன் செலவு வைக்கணும்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரு வேளை இவங்க அனுப்புகிற இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்க, உங்களை மாதிரி நம்ம பாடு பெருமோடாக இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டார், அது பாண்டிய மோகமில் வீம்புருக்கு தான் வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா எவ்வளோ சங்கடம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அந்த கதை முடியட்டும், ஆடி சீர் பெரிய சிறப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்க. நான் எங்கே சொன்னேன், பண்ணி தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. நீர் புல்ட்ட பண்ணதுனால அவர் சொன்னார், இப்போ ஆடி சீருக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆடி சீர் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்வோம், ஒரு கார் ஒன்று இருக்குது, அந்த காருக்காரன் இறங்கி போனான்னு பார்த்தேன், அந்த காருக்காரன் பெரிய பணக்காரன் மாதிரி இருந்துச்சு, எப்படியும் அவன் பர்ஸில் இருந்து எல்லாத்தையுமே காருக்குள்ளே தான் வச்சுருப்பான், அதை லாக் பண்ணியிருக்கானா என்னென்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போமாவது அறிவு வேலை செஞ்சேன், அந்த காருக்காரன் வரதுக்குள்ளே காருக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு எப்படியாவது நான் சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. போனோடனே அவர் லாக் போடாமல் அவர் போயிருக்காரு. நைஸாக நல்லதாக போச்சு அப்படின்னு திறந்து உள்ளே இருக்க லேப்டாப், பர்ஸு, அப்புறம் உள்ளே இருக்க செல்லு, பணத்தை எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. எடுத்த பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே அதில் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. 40,000 ரூபா இருக்குது அப்படிங்க. 40,000 இருக்கா, ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. ஏடிஎம்மில் நம்பர் தெரியலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரி ரைட்டு தங்கமயிலுக்கு நம்மளுக்கு ஆடி சீருக்கு ஆச்சு அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் ஃபோன் அடிக்காங்க. தங்கமயில் நீ கவலைப்படாத, உனக்கு ஆடி சீர் ஸ்டேஜேன்னு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கு எப்படிம்மா அவங்ககிட்ட காசு இருக்குது, நானே வீட்டு விட்டு ரூம் விட்டு வெளில போக முடியல அப்படிங்கிறாங்க. ஏண்டி சாப்பிட்ல நீ அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ல, அந்த மீனை ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஆடி சீரில் நான் மூக்க உடச்சி விட்ருவேன் பாட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னவா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்கள் அப்பா பணம் பட்டிட்டாடி, உங்கள் அப்பாவை என்னமோ நினச்சேன், ஆளுக்கு இங்கே தான் இருந்திருக்காரு, நான் தான் புரியாமல் இருந்திருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா எதுவும் வேலைக்கு போகிறாராம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கு, அதுக்கு அட்வான்ஸாக 50,000 கொடுத்துருக்காங்க, அந்த அட்வான்ஸை கொண்டு தான் உனக்கு வந்து அடிசீர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர்மா, இப்படியே அப்பா வந்து நல்லா வேலை பார்த்தாருன்னா நிறைய காசு ஏற்றா சுடரையும் பெரிய வீட்டில் கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி, பார்த்தா கட்டி கொடுத்துடலாம், உனக்கு ஒரு குழந்தை கல்யாணம் முடிக்காமல் இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், அதே வீட்டில் 2 பேருமே கட்டி கொடுத்து நான் ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு ஆள் நான் கஷ்டப்படுறது போதாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடி கஷ்டம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா ஹனிமூனுக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமன் கஞ்சப்பைய, அந்த கஞ்சப்பையை சொத்து எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காரு, சொத்து பத்துலாம் உள்ள அதிபதி தான், ஆனால் வந்து என்ன இந்த மாதிரி கஞ்சி தானே இருக்காங்க. சரி வீட்டுக்கு தேவை தான், மற்ற மருமகளுக்கு செஞ்சு உனக்கு செய்யாமல் இருந்தால் நம்ம ஏதாவது சொல்லலாம், வேறு என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஆடிச்சீர் என்ன கொண்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கே கொண்டு வந்துடுவோம், நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு கொண்டு வந்துடுவோம், மாப்பிள்ளையை வெளியே போக சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே நைட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மா நாளைக்கு ஆடிச்சீர் கொண்டு வராங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆடிச்சீர் கொண்டு வராங்க, நீங்கள் தான் 3 நாள் லீவ் போட்டிருக்கீங்களா, ஒரு நாள் இருந்தால் ஒன்றும் கெட்டு போகாது அப்படிங்கிறாங்க. சரி நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பா சொன்னால் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதையும் உங்கள் அப்பாட்ட கேட்டு தான் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் குடும்ப தலைவர் எங்கள் அப்பா தான், உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரயில்வே ஸ்டேஷனில் என்னெல்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் அனுப்பியிருப்போம் அப்படி அனுப்பின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பேச்சு, அவங்களுக்கு முடியுதுன்னா விட்டுற வேண்டியதான். எங்கள் வீடு வந்து இப்படி தான், எங்கள் வீட்டுன்னு ஒரு நடைமுறை இருக்கும், அந்த நடைமுறை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்பட முடியும். அதை விட்டுட்டு உங்கள் வீட்டு மாதிரியே இருக்குன்னா நடக்காது. உங்கள் வீட்டிலேருந்து எதாவது நாங்கள் எதிர்பார்க்கலை. அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து அப்படி செய்யணும் நீங்கள் வந்து ஆர்டர் போடாதாங்க, இது பிடிக்கல, அந்த இடத்துல சொன்னால் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அசிங்கமாக இருக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. மொத்தத்தில் வந்து எங்கள் வீட்டை குறைச்சி பேசுகிறதுக்கோ இல்லை நக்கல் பேசுகிறதுக்கோ நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்க. அப்படி என்னங்க நக்கல் பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா மீனாவையும் ராஜியும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என் தம்பிமார் வந்து லவ் மேரேஜ் பண்ணால்
அதில் குறைஞ்சதா? உன்னோட நல்லா தானே இருக்காங்க 2 பொண்ணு. இந்த பொண்ணு குறைஞ்சது சொல்லு. மீனா கவர்மெண்ட் வேலை பார்க்கா. அதே மாதிரி ராஜும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை தான். ஆனால் காலேஜ் படிச்சிருக்கா. அவள் நகையை கொண்டு வரல அப்படி இப்படின்னு உங்கள் அம்மாலாம் பேசுகிறாங்க. நகை வந்து ராஜுவோட அம்மா அவங்களுக்கு நகையை கொடுத்துருக்காங்க. மீனோட அம்மா அவங்க நகையை கொண்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நகையோட தான் இருக்காங்க. யாரும் நகை இல்லாமல் இல்லை. ராஜுவோட நகையை பல நகையை வந்து கதிர் வந்து எங்கேயோ கொண்டு மிஸ் பண்ணிட்டான். இல்லைனா எவ்வளோ நகை தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நீலாம் இப்படி பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே நாங்களாம் பேசலைங்க, எங்கள் வீட்டில் தானே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் பேசினா தப்புன்னு நீ சொல்லணும். நீ அமைதியாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிற. அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் நிறைய நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அது போக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா இருக்கும்போது நான் ஒன்றும் பேச முடியாமல் தான் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா தங்கமயில் எல்லாம் சமையலும் வேலையும் பண்ணதுக்காக போகிறாங்க. கோமதி வராங்க. நீ சமைக்க வேண்டாமா, நான் உனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன், நான் சமைச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க. அப்போ ராஜு நானும் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் தான் அத்தைக்கு 3 போடுதீங்களா, சரி இருங்க அவங்களுக்குலாம் ஆப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆடி சீர் வந்து ராஜுக்கும் மீனாவுக்கும் வந்து நம்மளே அவங்க தாய் வீட்டு சீதனம் வர மாதிரி ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு வர சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே தங்கமயில் வந்து 3 மணிக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஆடி சீர் கொண்டு வராங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ஆடி சீர் கொண்டு வராங்களா, நம்ம தான் 2 மணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, எப்படியும் மீனாவையும் ராஜையும் வந்து டார்கெட் பண்ணணும்னு உங்கள் அம்மாவும் நீ நினைப்பியா, அது நடக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் பையனை போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரவணா இன்றைக்கி நீ வந்து வெளியே போகக்கூடாது, உனக்கு ஆடி சீர் கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி, அப்போ நீ கடை திறக்க வேண்டாம், நம்ம சம்மந்தார் வராங்க, அவங்களுக்கு நம்ம கறி சாப்பாடு கொடுத்து அவங்கள உபசரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே டே கதிர் கறி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க கோமதி. உடனே காசு அப்படிங்கிறாங்க. அந்த காசு ஒரு 5000 கொடுக்குறாங்க. 5 கிலோ ஆட்டுக்கறி இட்டு வராங்க. இங்கிட்டு வந்து கறி சமையல்லாம் பயங்கரமாக நடக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு 2 மணிக்கு வண்டியில் வந்து பொருட்களாக இறங்குது. இறங்குன்னா கோமதி அவங்க அப்பா அம்மா இப்போ 3 மணிக்கு தான் வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க ராஜுக்கும் மீனாவுக்கும் சீதனம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ராஜுக்கும் மீனுக்கும் சீதனம் தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜுக்கு வந்து அவங்க சார்பில் வந்து நான் கொடுக்குறேன், மீனாவுக்கு சார்பில் வந்து அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தை ரொம்ப நன்றி தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றியா, உங்களுக்கும் ஆடி சீர் கொடுக்கணும்ல, நீங்களும் எங்கள் வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. பாண்டியன் எனக்கு தோணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படிங்க தோணும், தங்கமயிலையும் சரவணனையும் தலையில் தூக்கி வச்சு ஆடினா எப்படி உங்களுக்கு மற்றவங்க கண்ணில் தெரியுவாங்க, தெரிய மாட்டாங்க. இது நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே, அவங்க 3 மணிக்கு தானே சீதனம் கொண்டு வராங்க, அதான் முன்னக்கூட்டியே வர சொல்லியாச்சு. அவங்க வந்து காலையில் தான் சொன்னால் 3 மணின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆடி சீர் வருது, என்ன உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமோ எல்லாமே எடுத்திருக்கேன், அது போக வந்து உங்களுக்கு பிடிச்சமான பண்டங்கள்லாம் இருக்குது. என்ன ஊருக்கே அது ரசம் போடுறதுக்கும் ஒரு 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். ஊருக்கு அவ்வளோ பேருக்கு அது ரசம் போடுவோம். போடும்போது மீனா உடைய சீதனம், இது ராஜோட சீதனம் அப்படின்னு சொல்லி தான் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தங்கமயில் சீதனம் மட்டும் சேர்த்து போட்டு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களை மாதிரி எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லி ராஜியும் ஊற்றுறாங்க, மீனாவும் ஊற்றுறாங்க கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோமதி இப்படி சிந்தனை உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பிள்ளைகள் 2 பேரும் அப்பா அம்மாட்ட பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் ஆடி சீர் வரலன்னு அது ஏங்கிறாதுங்களா, நான் ஏங்கின மாதிரி தான் அந்த பிள்ளைகள் ஏங்கும், ஏன் மருமக்கு மாதிரி ஏங்குதை நான் பார்த்துக்கிட்டு நாளை இருக்க முடியாது, அதனால தான் நான் வந்து ஆடி சீர் ஏற்பாடு பண்ணேன் உங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ அது காசு எது அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட காசு எது, நீங்கள் தந்த காசு தான் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அப்போ அதில் ஏன் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பங்கு இருக்குங்க, இந்த குடும்பத்தோட ஆசீர்வாதம் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ குடும்ப பங்கில் தான் அப்படி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு ஆடி சீர் கொடுக்கணும்னா எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க செலவு பண்ணி கொடுப்பாங்க, இவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது பேர் வந்து பிச்சத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இப்படிலாம் பேசக்கூடாமா அப்படிங்கிறாங்க பாண்டியன். இல்லை மாமா அப்படி தானே சொல்லுவாங்க, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, இல்லைன்னா மூஞ்செல்லாம் வந்து உடச்சி விட்ருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், அந்த பிள்ளைகள் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து சீதனம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போதே தங்கமயில் அப்பாவும் அம்மா வந்துடுறாங்க. இந்த சம்பந்தி வாங்க 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 அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அவங்க அம்மா வந்துட்டாங்க பாருங்கள், சீதனத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் முடி இறக்குதாங்க. இறக்குனோடனே பாண்டியன் சொல்கிறாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம், கறி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. போய் சாப்பிட்டோன்னே சம்மந்தி சீர் ஒரு சீர் கலக்கி விட்டியல அப்படிங்கிறாங்க. பிறகு எனக்கு இதுக்கு 2 பொண்ணுக்கு நான் கலைக்கிற மாட்டேன்னா, என்ன ஹனிமூன் போகிற விஷயத்தில் முன்கூட்டியே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே காலை வந்து தட்டுறாங்க தங்கமயில் அம்மா, கொஞ்சம் அடக்கி வாசியும், இது பண்ணுறதுக்கு நம்ம என்னால் தினாலங்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அந்த காரில் இருந்து பொருள் காணாமல் போன காருக்காரரு
போலீஸில் போய் சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எவிடன்ஸ் எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் சிந்தனை வரல. கார்லேயே கேமரா இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் மறந்துடுறாரு. மறந்த பின்னாடி அவர் அதுக்கப்புறம் நினைவு வருது. யாராவது போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் நேற்று நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது மறந்துட்டேன், என் கார்லேயே கேமரா இருந்திருக்கு, அந்த பொருள்லாம் எட்டு போன ஒரு வீடியோலாம் அதில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் ஆகுன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு ஃபோட்டோ வச்சு நம்ம வீடியோ வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாண்டியன் வீட்டில் பயங்கர புல்டப்பா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையில் அப்போ இது பூரா ஊருக்கு பூரா போடணும்ல அதிரசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மாட்ட வந்து கோமதி சொல்கிறாங்க, அந்த சைடு பாருங்கள், அது பூரா ராஜிக்கு, அது மீனாவுக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஆடிசீர் வந்தது தான். என் மகளாக நினச்சி நான் வந்து ராஜிக்கு கொடுத்துருக்கேன், ஏன்னா அவள் சொந்த மருமக என் மக தான். அது போக மீனாவுக்கு அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, 2 சேரும் சேர்த்ததில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இல்லைம்மா, அத்தை தான் எல்லாம் செலவு பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் வாங்கி வச்சுருக்காங்க, உங்கள் முன்னாடி விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதானே ஓடி வந்தவங்களாம் யார் இந்த ஊரில் மதிக்க போகிறா, வைக்க போகிறா, அது போக யார் சீர் செய்ய போகிறா, அவங்களுக்கும் மானம் வெக்கமெல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ராஜு ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, நீங்கள் வரும்போது எல்லாமே மீனாவையும் ராஜியும் நோக்கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்க வரீங்க, போகிறீங்க, செய்கிறீங்க, வைக்கிறீங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல கிடையாது, உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். இன்றைக்கி என் வீட்டுக்கார் கடையை திறந்து ரெகுலராக நடத்துகிறவர், 365 நாள் எங்கள் கடை இருக்கும், கடை லீவுனாலுமே எழுதி போட்டிருப்போம். ஆனால் காலையில் தான் வந்து தங்கமயில் சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அப்பா 3 மணிக்கு வராங்கன்னு சொன்னோன்னா, கடைக்கு நீங்கள் யாரும் போக வேண்டாம், எல்லோரும் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு சம்மந்தி வரவேற்போம்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்க எங்கள் வீட்டு பிள்ளைகளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டா அப்படி சரி வராது அப்படிங்கிறாங்க. நான் குறைச்சி மதிப்பிடலை, நான் உண்மையை தானே சொன்னேன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எதுவும் சொல்ல வேண்டாம், தங்கமயிலில் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்ன செஞ்சீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சம்மந்தி அப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி நடந்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி, அந்த பிள்ளைகள் மனசு கஷ்டப்படுறதில்ல, கோமதி சொல்லுறது நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சம்மந்தி, நான் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன தங்கமயில் உங்கள் அப்பா அம்மா சீக்கிரம் கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கும், அதான் கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, எங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு, அது போக ஹைதராபாத் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்குது, நான் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் கார் எங்கே அப்படிங்கிறாங்க. கார் வெளியே நிற்கல அப்படிங்கிறாங்க. வாடகை காரில் போடையே மாற்றி வெள்ளை போட ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை அந்த காரில் கிளம்பி போயிடுறாங்க. இந்த கார் டிரைவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு யோசனையாக இருக்குது. இந்த டிரைவர் எங்கேயோ பார்த்துருக்கோன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, தங்கமயிலுக்கு ஒரு காரை கொண்டு வந்தாங்களா, அந்த டிரைவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இப்போ நின்றுப்பார் வீட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறாங்க. இல்லை ஜோக்கா, அப்படி இல்லை, அந்த டிரைவர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஒரு யோசனை வருது, ஓ அந்த டிரைவர் வந்து எங்கள் மேடத்துக்கு டிரைவராக வந்தாங்க, மேடத்துக்கு சொந்தக்காரன் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார், அதனால நம்பர் கூட என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அவர் தான் தங்கமயிலக்கா வீட்டுக்கு டிரைவரா, சரி அப்படி ஏதாவது ஒன்று தங்கமயிலக்கா வீட்டை பற்றி எதுவும் கேட்கணுன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் டிரைவர் ஃபோன் அடிக்காங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க, நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 1/2 hour கழிச்சு பேசுகிறேன் அப்படிங்க. ஓ சரி ஓட்டுறோம்னு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலை மயில் அப்படிங்கிறாங்க, மீனா ராஜி அப்படிங்கிறாங்க, அத்தை அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஆடி சீர் போடணும், ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிளம்புறாங்க, பழனிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேரி பேக்கில் கட்டுறாங்க. இந்த மாதிரி கேரி பேக்கில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா பாண்டியன் சொல்கிறாரு, இது வேண்டாம், இது பயன்படுத்தக்கூடாது, கேரி பேக் பயன்படுத்துறது உடலுக்கு ரொம்ப கேடு, ரெண்டாவது வந்து நம்ம பூமியில் உள்ள நிலத்தடி நீர் ரொம்ப மாசு பண்ணுவோம், அதனால் பேப்பர்லேயே கட்டிடலாம், நியூஸ் பேப்பர்லேயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நியூஸ் பேப்பர் வேண்டாம், அதில் இருந்து ஒரு எழுத்துக்கள் படியும் அப்படிங்கிறாரு கதிர். அப்போ ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கி கட்டிடணும்னு சொல்லிட்டு ஒயிட் பேப்பரை வாங்கி சமலை வச்சு கட்டுறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து 10 அதிரசம், 10 முறுக்கு, 6 லட்டு வச்சு கட்டிடுறாங்க. ஒவ்வொரு பார்சலாக கட்டுறாங்க. கட்டினோடனே இப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு கொடுக்குறது அப்படின்னா, மச்சான் இதுக்கு ஒரு தொட்டியாட்டா பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பிடிச்சிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு எல்லோரும் ஒவ்வொரு வீடாக வணக்கம் செலுத்தி இந்த அதிரசம் முறுக்கு எல்லாம் போடுறாங்க. இன்னும் 3 மருமகளும் கொண்டு வந்து ஆடி சீர், எங்கள் 3 மருமகளும் கொண்டு வந்து ஆடி சீர் அப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் கொடுக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சக்திவேல்ட்ட ஒரு ஆள் சொல்கிறாங்க, என்னப்பா நீ எது வீட்டுக்காரன்னு ஒரு மாதிரி பேசுவேன், அந்த பாண்டியேஸ்வரர்காரங்க கடையை அடைச்சி ஆடி சீர் 3 பிள்ளைக்கு வந்ததுன்னு கொடுக்காங்க, அப்போ நீங்கள் எதுவும் சீர் கொடுத்தீங்களா அப்படின்னா, ஏன் கொடுக்க போகிறேன், எங்களுக்கு பிள்ளையே கிடையாது அப்படிங்கிறார் சக்திவேல். உடனே இல்லை, ஆடி சீர் வந்த மாதிரி 3 பிள்ளைக்குள்ளே ஆடி சீர், 3 பிள்ளைக்கு ஆடி சீருன்னு சொல்லிட்டு ஊர் புறம் கொடுக்குறாங்க. ஊர் புறம் இதான் பேச்சாக இருக்குது, இப்போ கூட ஒரு 5 தடவை தள்ளி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னா சக்திவேல் புல்லட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஓ பாண்டியா, அறிவுகட்ட பாண்டியா அப்படிங்கிறாங்க. கதிருக்கு சரியான கோவம் வருது. கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உனக்கு என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க.
எங்கள் வீட்டிலேருந்து சீர் வந்த மாதிரி ஊர் பூரா கொடுக்க நாங்கள் அவங்க சீர் கொடுத்தோமோ அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்து நேரடா சொன்னா என் மருமவன் எனக்கு முகம் மாறிடா, நான் தான்டா சீர் கொடுத்துருப்போம், வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பாகி போயிடுறாங்க. டேய் சக்திவேல் இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த தெருவில் தானே போர் அடிக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்துவேல் அண்ணா இது உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. நான் வெளிநாட்டிலே இருக்கேன், உள்ளூரில் தானே இருக்கேன், நீ அசிங்கப்பட்டு வந்திருக்க, அதை தான் ஃபோன் அடி சொல்கிறாங்க. தேவையில்லாத வேலை, அவன் ஆடி சீர் போடுதான், என்ன சீரும் போடுதான், இது நம்மளுக்கு அவசியமா? இப்போ குமாருக்கு நம்மளுக்கு கல்யாணம் வேலை நடந்துகிட்ருக்கு. பொண்ணுக்கு 4 பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு 4 வைக்கணும். அந்த 4 வச்சு என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், என்னென்ன ட்ரெஸ் எடுக்கலாம், சொந்தக்காரங்க பேர் யார் பேர்லாம் பத்திரிக்கையில் போடலாம், யாரை விஐபியாக கூப்பிடலாம், மண்டபத்தில் கல்யாணம் வைப்போமா, வீட்டில் வைப்போமா, நம்ம பையன் வந்து எவ்வளோ தாலிக்குடி போடலாம், இதை பற்றி யோசிக்கணுமா, நீ சம்மந்தம் யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. சாரிண்ணா அப்படிங்கிறாங்க. சாரிண்ணா பூரி நின்று கிடக்காத, ஒழுங்கு மரியாதையாக வந்து உன் பையன் கல்யாணத்தை பாரு, அதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு இருக்க வாரிசு ஒரே வாரிசு அவன் தான். அதுபோக இவன் கல்யாணத்தை வச்சு தான் நம்ம இழந்த பேரெல்லாம் திருப்பி எடுக்கணும், அதனால் இந்த வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சரிண்ணா நான் சம்மந்திக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்திக்கு பேசுகிறாரு. சம்மந்தி இன்றைக்கி நாள் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜாதகக்கார் ஒரு டேட்டை குறித்து கொடுத்துருக்காரு, அதை கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஜாதக தேதியை கொண்டு வர்றாரு. பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் இப்போ 10 நாள் தானே இருக்குது நாள் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சரிட்டு நம்ம 10 நாள் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த பாண்டியன் வந்து ஒருத்தருமே ஆடி சீர் கொடுக்காட்டிலும் கூட ஃபில்டர் பண்ணி கொடுக்கான், ஆனால் நம்ம நாள் வச்சதுக்கு ஊர் பூரா பத்திரிக்கை எடுத்து கூப்பிடணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் எந்த ஊரோட நாள் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை கூடி அடிப்பாங்க, இல்லைண்ணே நம்ம அடிக்கணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் இப்படிலாம் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வெத்தலை வச்சு ஊர் எல்லாருமே அழைப்போம், வெத்தலை பாக்கு வச்சு அழைப்போம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிண்ணே வாங்கண்ணே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க தடுத்த தெருவில் அவங்க வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து அவங்க வந்து ஆடி சீர் போட்டுட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அவனே அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மேலதாளத்துக்குலாம் சொல்கிறாங்க. மேலதாளம்லாம் வராங்க. மேலதாளத்தோடு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. அப்பா ஊருக்காரங்க பூரா பயங்கரமாக வாழ்த்துறாங்க சக்திவேலை. மச்சினை என்னென்னா ஆடி சீருக்கு எல்லாவும் போடுதாங்க, நீங்கள் என்னென்னா ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டத்தோடு வந்து கல்யாணத்துக்கு நாள் வைக்கிறதுக்கு பாக்கு மெத்தல் வந்து சொல்லுதீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன பாண்டியன் கடை வச்சுருக்காரு, ஸ்வீட்டு போட்டார், நீங்களும் ஸ்வீட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம பாண்டியனோட குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா குமார் லட்டு லோடு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. லட்டு நிறைய வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குண்டானில் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே லட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த சொல்கிறாங்க, மச்சான் மச்சினா போட்டி போட்டுலாப்பா அந்த ஊரை வந்து பயங்கரமாக கவனிக்காங்க. முன்னாடி மச்சான் பாண்டியன் போகிறான், பின்னாடி மாப்பிள்ளை மாதிரி போகிறாங்க. இதை பார்க்கும்போதே ஊருக்காரங்களுக்கு திருவிழாவாக தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. யார் அமைச்சினேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. உடனே எவனோ ஒரு வீணாக போனவன் எங்கள் வீட்டில் கிடந்த வேலைக்கார பயலுக்கு 2 ரூபா காசு கிடச்சா அவன் ரொம்ப பில்டப் பண்ணுவான். நாங்களாம் பரம்பரை கணக்காரன், எத்தனை வருஷம்னாலும் உட்காந்து சாப்பிட்லாம், அவனால் ஒரு நாள் கடை அடைச்சி மறுநாள் வரலைன்னா அவனுக்கு சாப்பாட்டு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆச்சு நீங்கள் சொல்லுது வேணால் ஏற்றுக்கிட்டு தான், ஆனால் இன்றைக்கி நிலைமையில் பாண்டியன் அப்படி இல்லை. பாண்டியன்னு உங்கள் அளவுக்கு ஒரு ஆட்டிலும் பாதி அளவு சம்பாத்தியம் பண்ணிட்டாரு. அந்த மளிகை கடையை வச்சு இன்றைக்கி எவ்வளோ பேரும் வாங்கியிருக்காரு, எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு, மக்கமாரெல்லாம் சூப்பராக வளர்த்துருக்காரு அப்படிங்க. அப்போ நாங்கள் ஒழுங்காக வளர்க்கலையா அப்படிங்கிறாங்க. அண்ணன் உங்கள் குடும்பத்தில் வளர்த்த 2 பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க பண்ணிக்கலையா அப்படிங்கிறாங்க. ஆம்பளைண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ ஆம்பளை என்ன பொம்பளை என்ன வேறுபாடுன்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கும் ஊரில் ஒரு ஆளுக்கும் கைக்குள்ளே போயிடுது. அப்போ முத்துவேல் போகிறாரு, டே நம்ம வந்து என்ன கதைக்கு வந்துருக்கணும், என்ன சில்லறத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன், போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தயவுசெய்து கல்யாணத்து நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மச்சான் பின்னாடி சம்மந்தமில்லாத ஆட்கள் வந்து கல்யாணத்துக்கு நாள் வைக்க சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பக்கத்து தெருவில் வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இங்கே ஆடி சீருன்னு கொடுத்துட்ருக்காங்க. உடனே சரி ரைட்டு கல்யாண விஷயம் அங்கே இருக்காங்க, நான் கிளம்புறேன், கொடுத்தாச்சில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே சக்திவேலும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் 4 அதிரசமும் ஓட்ட முறுக்கையும் கொண்டு பூரா கொடுத்தா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா? நம்ம என்ன சாதாரண ஆளானே 4 இதுக்கே ஊருக்கு பூராமல் லட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுத்து அழைச்சிருக்கோம். நம்ம நாள் விற்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு. அவனை எதுவும் தான் ஃபங்க்ஷன் வச்சானும்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்னும் பாருங்கள் நம்ம ஃபங்க்ஷனுக்கு களை கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. உடனே இதை கதிர் ரொம்ப கடுப்பில் பார்த்துட்ருக்காரு. உடனே உள்ளே போடா அப்படிங்கிறாங்க. கதிர் அப்பா தான் சொல்கிறாரில்ல உள்ளே போ அப்படிங்கிறாரு சரவணன். உள்ளே போயிடுறாங்க. கதிர் ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம செந்தில் கேட்குறேன் ஏன்டா கடுப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக எடுத்து விட்டுக்காரனோ பண்ணிகிட்ருக்கானோ, அதான் ஏதாவது கொடுக்கலான்னு பார்க்குறேன், அம்மாவும் அப்பாவும் தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. டே விட்றா, அவனுக்கே பொண்ணு ஒன்றும் கொடுக்க மாட்டான், கொடுக்காம சரி கொடுத்து கல்யாணம் முடிச்சு போகிறான், நல்லா இருந்து போகிறான் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் போலீஸுக்கு ஒருத்தரையாக விசாரிக்கிறாங்க. இந்த வீடியோவில் யாருன்னு கேட்கும்போது ஒரு ஆள் அடையாளம் கட்டுறாரு. இவர் வந்து இந்த ஊருக்கார் இன்னார் அப்படிங்கிறாங்க.
நேராக பார்க்கிங் வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க. போனோன்னே பார்க்கிங் வீட்டுக்கு போலீஸ் போனோன்னே என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்க, வீட்டுக்கார வர சொல்லுங்கள் அப்படிங்க. என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு காரில் கைவரிசை கேட்டிருக்காரு இந்த காரில், அது உங்கள் வீட்டுக்காரர் தானே, அப்படிலாம் பண்ணலாம் வைக்கலாங்கிறாங்க. அந்த வீடியோவோட எங்கிட்ட இருக்குது, ஒழுங்கு முறையாக புருஷனை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து வராங்க. ஸ்டேஷனுக்கு வையா அப்படிங்கிறாங்க. பாக்கியம் எப்படியாவது ஜாமீன் எடுத்துட்டு ஏதாவது எங்கேயாவது ஒரு கைவரிசை பண்ணியாவது ஜாமீன் எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்ப லட்சணம் தான் தெரியுமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு விட்ருக்காங்க. காலையிலே பேப்பர் வாங்கிட்டு வர்றாரு பாண்டியன். பேப்பரை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆனோன்னா அந்த பேப்பரை கோமதிட்டு கொடுக்குறாங்க. நான் பேப்பர் படிக்க மாட்டேனாங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்காங்க. இதை பார்த்தோன்னே கோமதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எங்கள் இதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த காரில் வந்து தங்கமயில் அப்பாவும் அம்மாவும் திருடுன மாதிரி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே மீனா இதில் என்ன போட்டிருக்கு படிமா அப்படிங்கிறாங்க. படிக்கிறாங்க. அதில் அப்படியே அச்சு அசலாமல் அப்படியே வருது. இதை பார்த்த உடனே தங்கமயிலை கூப்பிட்டு, தங்கமயில் வாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியல, ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுதாராம்மா, உங்கள் பாரு பேப்பர்லேயே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பேப்பரில் வந்திருக்கா, எங்கள் அப்பா தான் பிஸ்னஸே பண்ணல, என்னது பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காரில் கைவரிசை காட்டிய என்னாருன்னு சொல்லி வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா தங்கமயில் அப்படியே கவுந்துட்டு இருக்காங்க. கவுந்துட்டு நின்றோன்னே, என்னப்பா எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மாமா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேப்பரை தூக்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா சரணம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உங்கள் அப்பா இப்படி செஞ்சுட்டு தான் வந்து நம்மளுக்குலாம் வந்து ஆடி சீர் கொண்டு தந்தாரா, இதில் கேட்டால் டெல்லிக்கு அனுப்பிடுவேன், துபாய்க்கு அனுப்பிடுவேன், ஃப்ளைட்டில் தான் அனுப்புவேன், ஏசியில் அனுப்ப மாட்டேங்களான்னு உங்கள் அப்பா கேட்டார், எல்லாமே ஃப்ராடு தானா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்படி வந்துட்டுருக்காங்க. சொல்லு தங்கமயில், வாய்க்கிலேயே பேசுவியே, அந்த மீனாவையும் ராஜியும் வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசுவில்லை நீனும் உங்கள் அம்மாவும், இப்போ பேசிப்பார் அப்படிங்கிறாங்க. டே அவன் என்னடா சிவா விடு, ஆனால் நம்ம சம்மந்தி இப்படிப்பா நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ தொழில் பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. பேப்பரில் தான் தெளிவாக போட்டிருக்க மாமா, அவங்க வந்து இதே சொல்லியாக தான் தெரிவாங்க, சமீப காலமாக பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் கைவரிசை வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது வரைக்கும் இவர் மேலே வந்து 26 வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் வந்து உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிறாங்க. மாமா பேப்பரில் வந்து ஓரளவு தகவலை விசாரிக்காமல் போட மாட்டாங்க, இந்த மாதிரி போட்டால் மான நஷ்ட வழக்கு போட்டுருவாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும், அதனால் வந்து விசாரித்து தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, மீனா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, ஒரு வேளை அது எங்கள் அப்பாவால் இல்லாமல் வேற ஆளாக இருந்தால் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் எல்லாமே போட்டிருக்கு, அதுபோக அந்த கார் வந்து நம்ம போன ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த காருன்னு போட்டிருக்காங்க. அங்கே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்தாங்க, அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா, அங்கே தான் பயங்கரமாக சீன் போட்டாங்க சரியா, நம்ம வந்து ஒரு 1/2 hour கழிச்சு தான் அது நடந்திருக்கு, அதையும் சம்பவத்தில் குறிப்பிட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் யூகிக்கிறதுக்கு அவங்கன்னு யூகிக்காமல் யாரை யூகிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு தரேன், அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, அங்கே சுடர் எடுக்கிறாங்க. அம்மாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அம்மா ஸ்டேஷன் போயிருக்காங்க அப்படிங்க. ஸ்டேஷன் போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்பாவை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ஒரு மாதிரி ஆறாங்க. என்னக்கா கேட்டீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு பதில் சொல்லணும்னு இருக்காங்க. ராஜ் சொல்லுதாங்க, ஏக்கா பதில் சொல்லலை, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்பாவும் அம்மாவும் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, இந்த பேப்பரில் வந்து உண்மை தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ஒன்றுமே பேச முடியல. இங்கே பாரு தங்கமயில், உங்கள் அப்பா வந்து அப்படி ஒரு கதை பண்ணி தான் வந்து ஆடி சீர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, அதுக்குள்ள பணத்தை பொருளை வாங்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் நேராக பாண்டியன் வீட்டுக்கு வந்துருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி நேரு வந்து ஒரு இடத்துல வந்து கைவரிசை காட்டி தான் உங்களுக்கு ஆடி சீர் செஞ்சேன்னு சொல்கிறாரு, அந்த ஆடி சீருக்கு பணம் வந்து இவ்வளோ செலவு பண்ணதான்னு சொல்கிறாங்க, அந்த அதிரசி முருகன் எங்கே, நாங்கள் அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் அதை ஊருக்கு போகிறோம், நாங்கள் ஆடி சீர் போட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் சார் போட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை கொடுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களையும் நாங்கள் வழக்கில் சேர்க்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பேசுகிறாங்க, அது எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க அப்படிங்கிற. நீங்கள் யார் அப்படிங்கிற. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் தான் சார், நான் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கீங்க, நான் வேறு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அப்படிலாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சாருங்க பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க அதான் தப்பு, தெரியாமல் செய்கிறது தப்பாக வராது, ஏன்னா அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சட்டப்பூர்வமாக நீங்கள் இது பண்ணதாக இருந்தால் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கோம், எங்களுக்கும் வழக்கறிஞர் வந்து எல்லாருமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா போலீஸ், சாரி மேடம், நாங்கள் அந்த பொருள் ரெக்கவர் பண்ண தான் வந்தோம், இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, சாரி மேடம் நாங்கள் கிளம்புறோம், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ராஜுக்கிட்ட கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளவு சாஃப்டாக பேசுவா, இப்போ ரொம்ப பாயிண்டாக பேசிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பர் பொண்ணுமா, உண்மையிலேயே படித்த பொண்ணை கட்டி வச்சதில் ரொம்ப சூப்பர் தான், ஆனால் தங்கமயிலும் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்லி தான் கேட்டணும், அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய அளந்து விட்டாங்க,
நாங்களும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப உண்மையாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.